வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பிறந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் குறிப்பாக ராசிகளோட தன்மைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் எப்படிப்பட்ட ராசியில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ராசிகளோட தன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளுக்குமே ஆண் ராசி, பெண் ராசி, சரராசி, ஸ்திரராசி, உபயராசி அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. மேஷம் அப்படிங்கிறது ஆண் ராசி. மேஷங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. ரிஷபம் அப்படிங்கிறது பெண் ராசி, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. மிதுனங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசி. கடகங்கிறது பெண் ராசி, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. சிம்மங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. கன்னிங்கிறது பெண், இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. துலாம்ங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. விருச்சிகங்கிறது பெண் ராசி, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. தனுசுங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. மகரங்கிறது பெண் ராசி, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. கும்பம்ங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. மீனம்ங்கிறது பெண் ராசி, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக மேஷங்கிறது சரராசியை சேர்ந்தது, சரம். ரிஷபங்கிறது ஸ்திரம், நிலையானதுன்னு பேர். மிதுனம்ங்கிறது உபயம், உபயராசி. கடகங்கிறது சரராசி. ஸ்திரங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி, ஸ்திர ராசி, நிலையான ராசி. அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியை ஏன் சூரியனை கொடுத்துருக்காங்கன்னா சூரியன் நிலையானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. கடகத்துக்கு சரராசி கொடுத்துருக்காங்கன்னா மிகவும் வேகமாக ஒரே சீராக பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை சொல்லுவாங்க. அதற்கடுத்து உபயராசி. துலாம்ங்கிறது சரம், சரராசி. விருச்சிகம்ங்கிறது ஸ்திர ராசி, ஸ்திரம். தனுசுங்கிறது உபயராசி. மகரம்ங்கிறது சரம் ராசி. கும்பம்ங்கிறது ஸ்திர ராசி. மீனம்ங்கிறது உபயராசி. அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் தன்மையை பிரித்து கொடுத்து அது ஆண் ராசியா, பெண் ராசியா, எப்படிப்பட்ட ராசி, என்ன தன்மையில் இருக்குது, சரமா, ஸ்திரமா, உபயமா, என்ன தன்மையில் இருக்குது. பஞ்சபூத தத்துவத்தில் நடுவில் ஆகாயமாக வச்சுக்கிட்டு நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு ராசியோட தன்மை என்ன, எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு ஒருத்தவங்க பிறப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறாங்க, அந்த தசாபுத்தி என்ன கொடுக்க போகுது, எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும், ஆண் குழந்தைகளா, பெண் குழந்தையா, வம்சவிருத்தி இருக்குதா இல்லையா, சந்ததிகள் தலை தூங்குமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் பாவக அதிபதி, புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு, இதெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை ஆணா பெண்ணா, அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இப்படி பல விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் இல்லாமல் வர்க்க சக்கரத்தில் குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 30 பாகை கொண்ட ஒரு ராசியை சரிசமமாக 7 பாகங்களாக பிரித்து சப்தாம்சம்னு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பான, அபரிமிதமான, நீண்ட ஆயுளோட வாழுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்தாம்சத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும், புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குருவை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமான குழந்தையா, அவயோகமான குழந்தையா, குழந்தையினால் செல்வ செழிப்பான யோகத்தை அனுபவிக்க முடியுமா, இப்படி எல்லா விஷயத்தையுமே இந்த தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆண் ராசியா, பெண் ராசியா, ஒற்றைப்படை ராசியா, இரட்டைப்படை ராசியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசியில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஆண் ராசியா அல்லது பெண் ராசியா அப்படின்னு பார்க்க முடியும். ஒற்றைப்படை ராசியா, ஒற்றைப்படை ராசியா, இரட்டைப்படை ராசியான்னு பார்க்கணும். அது சரம், ஸ்திரம்,
உபயம் அப்படின்னு 3 தன்மைகள் கொண்டதாக பார்க்கணும். அதற்கடுத்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ராசியான்னு பார்க்கணும். அதற்கடுத்து நெருப்பு, நிலம், காற்று, நீர் எந்த தத்துவத்தில் அந்த ராசி பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு பலன் எடுக்கும் பொழுது அந்த ராசி ஆண் ராசியா, பெண் ராசியா, ஒற்றைப்பட ராசியா, இரட்டைப்பட ராசியா, சரராசியா, ஸ்திர ராசியா, உபய ராசியான்னு பார்க்கணும். சரம்ங்கிறது நிலையான வேகத்தில் ஒரே சீராக பயணிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சரத்துக்கு உதாரணமாக நிலையான வேகத்தில் ஒரு சீராக பயணிச்சிட்ருக்கூடிய கிரகங்களை சொல்லலாம். ஸ்திரத்துக்கு உதாரணமாக நம்ம வீட்டில் கிராமத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா அசைக்க முடியாத அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் போட்ட இடத்துல போட்ட மாதிரி அப்படியே கிடக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதே இடத்துல கிடக்கும். இதை உதாரணமாக சொல்லலாம். அதற்கடுத்து உபயம்ங்கிறது ஒரு பெண்டலத்தை சொல்லலாம். அந்த பெண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே தொடங்கி விடுறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கடிகாரமுள்ள பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அசைஞ்சு போயிட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் பஸ்ஸை உதாரணமாக எடுத்துக்கலாம். மதுரையிலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது, சென்னைக்கு போனால் சென்னையிலேருந்து மீண்டும் மதுரைக்கு வருதுன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை உபயம்னு சொல்லலாம். அதற்கடுத்து கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு திசைகளை சொல்கிறது. அதற்கடுத்து நெருப்பு, நிலம், காற்று, நீருங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் அந்த ராசி எந்த தத்துவத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ மேச ராசிங்கிறது ஒரு ஆண் ராசி, ஒற்றைப்பட ராசி, சரராசி, கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நெருப்பு வீட்டை குறிக்கக்கூடிய ராசி. ரிஷபம்ங்கிறது பெண் ராசி, இரட்டைப்பட ராசி, ஸ்திர ராசி, தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. மிதுனம்ங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்பட ராசி, உபய ராசி, மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, காற்று ராசி. கடகம்ங்கிறது பெண் ராசி, இரட்டைப்பட ராசி, சரராசி, வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நீர் ராசி. சிம்மம்ங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்பட ராசி, ஸ்திர ராசி, அதேமாதிரி கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நெருப்பு ராசி. அதற்கடுத்து கன்னிங்கிறது பெண் ராசி, இரட்டைப்பட ராசி, உபய ராசி, தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. அதற்கடுத்து துலாம்ங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்பட ராசி, சரராசி, மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, காற்று ராசி. அதற்கடுத்து விருச்சிகம்ங்கிறது பெண் ராசி, இரட்டைப்பட ராசி, ஸ்திர ராசி, வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நீர் ராசி. அதற்கடுத்து தனுசுங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்பட ராசி, உபய ராசி, கிழக்கை குறிக்கக்கூடிய ராசி, நெருப்பை குறிக்கக்கூடிய ராசி. மகர ராசிங்கிறது பெண் ராசி, இரட்டைப்பட ராசி, சரராசி, தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. கும்பம்ங்கிறது ஆண் ராசி, ஒற்றைப்பட ராசி, ஸ்திர ராசி, மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, காற்று ராசி. மீனம்ங்கிறது பெண் ராசி, இரட்டைப்பட ராசி, உபய ராசி, வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி, நீரை குறிக்கக்கூடிய ராசி. அப்போது ஒரு ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை புத்தி நடக்கும் பொழுது அவர் உள்ளூரில் இருப்பாரா, வெளியூரில் இருப்பாரா, அவர் செஞ்சிட்ருக்க தொழில் உள்ளூரா, வெளியூரா, அலைச்சல் இருக்கக்கூடிய தொழிலா, பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா, எந்த திசையில் போனால் வாழ்க்கையில் யோகத்தை அனுபவிக்க முடியும், எந்த திசையில் வாசல் இருந்தால் நல்லது, இப்படி பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரகங்களையும் ராசிகளுடைய தன்மையை வச்சு தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். அடுத்த பதிவில் நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா, முதல் குழந்தை ஆணாக இருந்தால் பெண் குழந்தை இரண்டாவது பிறக்குமா, பெண் குழந்தை முதலாவது இருந்தால் இரண்டாவது ஆண் குழந்தை பிறக்குமா, குழந்தை தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம், அந்த பலன்களை எப்படி எடுக்கிறதுங்கிற விஷயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். தமிழகத்தை விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.